அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ் சொல்றாங்க, சொல்லிடுறேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. பாலா இங்க வந்து பாலா சொல்றீங்க. நேற்று வந்து காலையில வந்து டீ கடைக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் பாலாங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அந்த மனசு வந்து பயங்கர சூப்பர். அந்த பெரிய கேட்கலாம் எங்களுக்காக ரெண்டு அந்த டோன் மட்டும் அந்த டோன் சொல்லுவீங்க. ரிலேட்டிவ் நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியும்? என்னப்பா எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல ரேங்கிங் பண்றியா? தலைப்பட்டே அடிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. ரேங்கிங் பண்ணக்கூடாது சரியா? அவங்க டீச்சரா அந்த கண்டக்டரா அதோட பயங்கரமா விசாரிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க ஆமா 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுவாரு பாருங்க. கிடையாது. நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னா போட்டி சுலபத்தில் ஸ்னேகா மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன போற சமனா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க. மேல ஒரு பெரிய கேட்டு உண்மையாவே தனி ஒருவனாக தான் சொல்லணும். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நிறைய போட்டிகள் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை தாண்டி இவ்வளவு பேர் வந்து இங்க ஆர்டிஸ்ட் ஒன் ஜஸ்ட் ஒரு 10 days இல்லைங்களா அந்த ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் நிர்மல் ப்ரோவர் பெரிய கைட்டு கொடுத்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. தேங்க்யூ ஸோ மச். இது ஆக்சுவலா இவங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து பிளான் பண்ணாங்க. நான் தான் சொல்லி முதல்ல திருச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டோட மையம் தான், நம்ம மக்கள் எவ்வளவு பவர்ஃபுல் பார்க்கலாம்னு சொன்னோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிர்மல் ப்ரோ. அண்ட் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு புக்குக்கு மினிமம் 35,000 ரூபாய் கட்டுவோம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 35,000 ரூபாய் கட்டி ஆகும் கண்டிப்பா. பட் ஹீஸ் மாஸ்டர் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இளம் வயதிலேயே வந்து தமிழ்நாட்டில் இளம் வயதில் நிறைய சாதனை பண்ண நம்மளுடைய பிரிட்டிராஜ் மாஸ்டர் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு பெரிய கைது கொடுத்துடலாம். அவர் கூட பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாம் பைக்கு நம்ம வந்து எப்படி ஓட்டுவோம்னா கை விட்டு ஓட்டுவோம். பைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையே ஓட்டுவாரு. ஸோ ஒரு வித்தியாசம் நிறைய இருக்கு, பண்ணக்கூடிய வித்தியாசமா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஹி இஸ் தி மாஸ்டர். மாஸ்டர் எங்களுக்காக வந்து ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா அந்த இப்போ நீங்க எந்த புக்கு ரெக்கார்ட் நான் வந்து 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வேர்ல்ட் ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குக்கும் நான் வந்து 25,000 20,000 அப்படி பண்ணேன். இவர் வந்து திறமைகள் வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திறமையாளர்கள் வந்து நேம் ரிஜிஸ்டர் பண்ணி மிக கம்மியான வேலையில எல்லாருடைய அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி நிறைய பேர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எங்களுக்காக. திருச்சி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிருத்திவிராஜ் திருச்சி ரப்பர் மேன் என்ன சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஏதாவது டிஃப்ரெண்டா சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த படிப்பு. அதை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நான் வந்து ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. என்னுடைய பேரே வந்து ரப்பர் தான் என் ஸ்கூல்ல கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ரப்பர்னு கூப்பிடுறவங்க தான் இன்னைக்கு வந்து திருச்சி ரப்பர் மேன் அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க. ரப்பர்னு கூப்பிடாத ஆளே கிடையாது. எனக்கு வந்து ஒரு அசிங்கமா தான் இருந்துச்சு. ஸ்கூல் போறதுக்கே எனக்கு தடுமாற்றமா இருக்கிறது வந்து அந்த ரப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை வந்து மாத்தினது அப்படின்றது தான் திருச்சி ரப்பர் மேன். உங்களுடைய சாதனை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஏழனைப்படுத்துறவங்களுக்கு உங்களுடைய சாதனை. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும். சரிங்களா? உங்களுடைய திறமை எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது எதுல வேணாலும் இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உங்களோட திறமை எது வேணாலும் இருக்கலாம். படிப்பு இல்லை அப்படின்றதுனால மட்டும் வந்து தற்போது நிறைய பேர் இங்க படிக்கிறாங்க. படிப்பு இருந்தா மட்டும்தான் சம்மதிக்க முடியுங்களா, மேல வர முடியுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய நாலேஜ் எதுல இருக்கு, உங்களுடைய திறமை எதுல இருக்கு அப்படின்றதுலதான் இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து நிறைய திறமை இருக்கு. யோகாவில் நிறைய பேர் இங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பூமிகான்ற ஒரு பொண்ணு பல்வேறு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 13 உலக சாதனை பண்ணிட்டு தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி வந்து ஓபன் பண்ணேன். சின்ன வயசுல நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா என்னால ரீச் பண்ண முடியல. ஒரு நார்மலா ஒரு உலக சாதனை படிக்கணும் அப்படின்னா 30,000 ரூபாய் மினிமம் சார்ஜ். 30,000 1,00,000 ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க. இங்க இருக்க அடுத்த மக்கள் யாருமே அந்த 30,000 பே பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னா யாராலையுமே முடியறது இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வாங்கி என்ன வேல்யூ அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. அவங்களுடைய திறமை எதுனாலும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். அது எது அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. உங்களுடைய எஃபெக்ட் போடணும். நீங்க எஃபெக்ட் அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கணும். நீங்க வந்து தோல்வியை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த தோல்வியை வந்து நிறைய கற்றுக்கணும். மேல வரணும் அப்படின்னா அந்த தோல்வியில இருந்து நீங்க எதனால தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்றத பற்றி நீங்க சர்ச் பண்ணணும். நிச்சயமா நீங்க எதனால தோல்வி அடைஞ்சீங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வெற்றி உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பல முறை நானும் வீழ்ச்சி எழுந்து வந்ததான். ஃபர்ஸ்ட் நான் வேர்ல்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போதே எனக்கு கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய் காசு. இதுக்கு மேலே நீ வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணாங்கன்னா அப்படின்னு அடிச்சு பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையுமே என்னால வெளியிலே போ, உன்னால முடியாது அப்படின்னு சொன்னாலும் நான் முடிச்சு காட்டணும் அப்படின்னா பையன் வரைக்கும் நின்றுட்டே தான் இருப்பேன். முடியாது அப்படின்னு உங்களால நினைக்காதீங்க. நீங்க எஃபர்ட் போட்டுட்டே இருங்க.
உங்களால நீங்க வெற்றி பெற வரைக்கும் நீங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நீங்க போற கடைசியில தான் நீங்க வெற்றி அடைய முடியும். உடனே நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. படிப்பா இருக்கலாம், உங்களுடைய திறமையா இருக்கலாம், உங்களோட தனித்தன்மையை வெளியில கொண்டு வரதுக்கு இதனுடைய ஸ்டேஜ் இதுல வாசிப்புக்காக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது அடுத்த விஷயம். நீங்க சாதிக்கணும், என்னால முடியாததை நீங்க சாதிக்கணும். எனக்கு நிறைய திறமை வெளியில கொண்டு வரதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்கல. அந்த வாய்ப்பு உருவாக்கி தரதுக்காக தான் இந்த மாசம் போவா பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் ஒரு கம்பெனி பிளஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். என் மூலியமா எங்களுக்கு ஒரு 113 உலக சாதனையாளர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு திறமை மாஸ்டர் வந்திருக்காங்க, கிருஷ்ணராஜ் மாஸ்டர் வந்திருக்காங்க, தென்காசியில இருந்து ஒரு மாஸ்டர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நிறைய சாதனையாளர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய சாதனையாளர்கள் உருவாக்குங்க. அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றி. வந்து கேமராமேன் சொல்லிட்டு உங்களை அப்பப்போ ஸ்பான்சர் பண்ணிட்டு நீங்க வாழ்க்கை எடுப்பீங்க, நல்லா தெரியும். ஸோ சூப்பரான இந்த வீடியோ வந்து லைவா இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 மாசம் போராடி புக் பண்ணோம். நிறைய பிஸி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். பட் நம்ம வரவேற்று பேசினா நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய விஜய் ஃபேம் நம்ம குக்வித் கோமாளி கேபிஒய் சாம்பியன் கலைக்க போவது யாரு? பாலாவை மேடை கலைக்கிறோ நல்லா கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில புகழ் அப்படின்னு சொன்னா எல்லாருமே அடைய நினைப்பாங்க. பட் பேருடைய புகழ் வைக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் ஃபேம் குக்வித் கோமாளி சொன்னா நீங்க உலகப்பட்டு தெரியக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் புகழ் அவர்களை மேடை கலைக்கிறோம். கமால் பெரிய கேட்டுக்கொண்டோம். இவங்க இப்ப இன்னைக்கு ஸ்டார் விஜயோடைய விஜய் மிகப்பெரிய 2 ஸ்டார் இவங்க தான். பயங்கர லீடிங். இன்னைக்கு எங்க போனாலும் இவங்க தான் இருக்காங்க. கார்பரேட் ஷோ ஆகட்டும், ஸ்டார் நைட் ஷோ ஆகட்டும் எல்லா ஷோ இருக்காங்க. பட் இன்னைக்கு திருச்சியில கண்டிப்பா நிறைய பேர் வந்து வருவாங்க. டவுன்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பட் நாங்க சேனல் மூலமா அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து இன்னைக்கு 2 பேரையும் வந்து அழகாக ஸ்டேடியம்ல போறோம். இன்னைக்கு அவங்களுடைய கையில நிறைய பேர் அவார்டு வாங்க போறீங்க, ரிவார்டு வாங்க போறீங்க, எல்லாம் ரெடியா இருங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ண போறோம். அண்ட் பாலா அண்ட் புகழ் உங்களுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் ரெடியா இருங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்காக. பட் இப்போ ஓகே, ஸோ நிறைய நேரம் வைப் பண்ண வேணாம். அவங்களும் நமக்காக நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய திருச்சிக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கக்கூடிய நண்பர்கள். ஸோ விஜய் பேர் நம்மளுடைய பாலான் புகழ் உங்களுடைய பாடத்தை கைதுடன் இன்னைக்கு உண்மையே சொன்னோம். இவங்க 2 பேரும் அடையாள உச்சமே கிடையாது. இன்னைக்கு வந்து விஜய் டிவி வந்து பயங்கரமா உச்சத்துல தமிழ்நாடு ஃபுல்லா கலைக்கக்கூடிய நண்பர் புகழ் பாலா. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாலா சொல்லி நேற்று காலையில வந்து டீ கடைக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் பாலாங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அந்த மனசு வந்து பயங்கர சூப்பர் அண்ட் பெரிய கேட்கலாம். அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரித்தி மாஸ்டர், நம்மளுடைய நிர்மல் மாஸ்டர் அண்ட் முக்கியமா பெருசி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து வேற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி இவங்க வந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க எப்படி வைவாங்க? ஓகே, தேங்க்யூ. இவங்க 2 பேரும் இவ்வளவு உச்சடைய மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய எளிமை. ஸோ அவங்க பழகக்கூடிய தன்மை, இது 2 தான் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்திருக்கு. இது ஏன் சொன்னோம் உடனே ஒரு கலாச்சார தன்மைனா இங்கே கவுண்டர் போட்டுறாத ஒரு நிமிஷம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாலானாலே கவுண்டர் பாலாங்க மாதிரி போயிடுச்சு. பயங்கர கவுண்டர் பண்ணுவாரு. இன்னைக்கு என்னன்னா எங்களுடைய 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு நான் பார்த்து ஏற்ற பண்ணுங்க ரெடி ஆகிடுது. பேர் சொன்னாலே கவுண்டர் போட்டு முடியும். சரியா? அண்ட் நண்பா மிக முக்கியம். ஸோ புகழ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வாதம் இருக்குன்னா புகழ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இங்க ஒரு விஷயம் எல்லாம் நோட் பண்ணோம். ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத திருமணம். திருமணம் தாண்டி நமக்கான ஒரு தலைமுறை நம்முடைய குழந்தை பிறந்ததையும் தாண்டி ஒரு ஈவெண்ட் கம்மி பண்ணிட்டா வந்தே டிவி வந்தாங்க. புகழுடைய இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஈவெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இல்ல உண்மைதான் வாழ எதுவும் கிடையாது ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் சோ மச் கிரேன் வந்து தேங்க்ஸ் சோ மச் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய அன்பு தம்பி கிரேனுக்கு. தேங்க்யூ சோ மச் கிரேன். அப்படி மேடம் நீங்க யாரும் தெரியும் விஜய் டிவியோடைய இன்னொரு சூப்பரான ஆர்டிஸ்ட் நீங்க என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிறது அதாவது ராமன் டோன் இருக்கு. பட் இவர் படம் டோன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அந்த ரெண்டு வாய் எங்களுக்காக ரெண்டு அந்த டோன் மட்டும் அந்த டோன் மட்டும் சொல்லல விஜய் டிவி நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். என்னப்பா எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஸோ இங்க நிறைய பேர் விஜய் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய விளையாட்டு போட்டுருப்பாங்க. பட் இப்போ நம்மளுடைய டோப் ஃபெஸ்டோடைய எங்களுடைய அருமை சகோதரர் நிர்மல் அவர்கள் எங்களுடைய நண்பர் நம்மளுடைய விஜய் டிவியுடைய புகழ் உலகங்களுடைய புகழ் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் அன்போடு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைது கொடுங்க. கமான். இவரு பாத்தீங்களா நம்மளுடைய சேனல்ல? உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலேயே வந்து விஜய் டிவி அதிகமா பார்க்கக்கூடிய ரசிகர்கள் திருச்சியில தான் இருக்காங்க. என்னுடைய நண்பன் நேரத்தில் வந்து ஒரு 10 வருஷம் நண்பன் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து நிறைய நெருக்கடி இதெல்லாம் பண்ண போறாங்க. அவருக்கு ஒரு பெரிய கைது விட்டுலாம். அவருக்கு நம்மளுடைய டோக்கஸோட நிர்வாக நிறைய சொல்லுவாங்க. கமான் ஒரு நல்ல கைது விடுங்க. கமான் எவரே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலா நீ பேசினா அந்த நமக்கு வெடிக்கும் தெரியும். அண்ட் புகழ் லைட்டா அப்படியே பண்ணாலே அங்கே வேறமா தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் ரொம்ப ஆர்வம், நீங்க ரொம்ப ஆர்வம், எல்லாரும் ஆர்வம் இருக்கும். பட் அந்த ஆர்வம் அப்படியே தொடரட்டும். வளர்த்து பேசப்படாது எல்லாம் ரைட் வருதுங்க. நான் சொல்லவே இல்லை. ஓகே தம்பி ஹாப்பியா தம்பி. விருது வழங்கிடுவோம். நன்றி அன்பு இல்ல ட்ராக்கிங் பண்றியா தலைப்பட்டதே அடிச்சுட்டீங்க சொல்றாங்க. ட்ராக்கிங் பண்ண கூடாது சரியா? ஸ்கூல் டீச்சர்லாம் இருக்காங்களா இல்லையா? ஸ்கூல் டீச்சரா? ஏமா நீயே போன வச்சு ஏமா நீயே விசில் அடிச்சா பசங்க எல்லாருக்கும் வணக்கம். அவங்க டீச்சரா அந்த கண்டக்டரா அதோட பயங்கரமா விசில் அடிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க பார்த்தியா கோல்டு போடுறாங்க. ஆமா ஆமா நைஸா டான்ஸா? நீ ஆட போறீங்களா? ஆடியா என்ன பண்ற? ஒயிலாட்ட நான் 8 கேட்டது. ஆமா ஆமா 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுவாரு பாருங்க. சூப்பர் மைக் போறாப்பா. வேற ரெண்டு மைக் ஆஃப் பண்ணு. உங்க பேர் தேவுவா? ரைட் ஓகே. அப்படியே சைடு கிளம்பு. நிறைய படங்கள் இப்ப கதை படங்கள் நடிச்சாப்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய படம் இருக்கு. நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்மளுடைய புகழ் அவருடைய ஒரு சூப்பரமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் மட்டும் பண்ணுறாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நெருங்கிய நண்பர் பாலா அவர்களையும் மேலைக்கு அழைக்கிறோம். மேலே தான் இருக்காரு. அண்டு
மிமிக்ரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்கி சிவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில ரேர் வாய்ஸ் ரேர் வாய்ஸ் அது யார் வாய்ஸ் நம்மளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு திறமைசாலியான ஒரு நண்பர் தான் இருக்கிறோம். ஓகே, உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விஜய் சந்திப்பார். கிளம்புறீங்களா? பாருங்க சார் கொடுங்க. சாதாரண விஷயம். மகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய், சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். வந்தப்ப சேர்லாம் ஃபுல்லா இருந்தது. ஸ்டேஜிங்ல ஏற்றப்ப சேர் ஃபுல்லா காலியா இருக்கு. ரொம்ப மனசு சந்தோஷம். கண்டிப்பா இங்கே எங்கேயும் எல்லாரும் எந்த போக மாட்டாங்க. சூப்பர். நீ வந்து திருச்சி பக்கம் இருக்காங்க. திருச்சி பக்கம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அதாவது ஓப்பனிங்கே வந்து சொல்லணும். மனசுல படத்தை பேசிப்போம். மனசுல படத்தை சொல்லு பாத்துக்கலாம். மக்கள் இருக்காங்க. இல்ல அப்பெல்லாம் மனசுல படம் நான் சொல்லிடுறேன். இப்போ சந்தோஷமா பரவாயில்ல சொல்லு. திருச்சி மக்கள் மனசுல படம் சொல்ல சொல்லலாம்ல. சொல்லுங்க மேடம். நானே மேடம் ஒரு சொல்றேன். தப்பா மேடம் மனசுல படம் சொல்லணும்னாப்ல கீழே என்ன சொன்னாப்ல நீங்க லேடி கிட்டப்ல ராமர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. மனசுல படம் நான் சொல்லினா தேங்க்யூ சொல்றேன். சூப்பர் மேடம், சூப்பர். மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னன்னு சொல்றீங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஸ்பார்க்கிள் டேட்டஸ் தெரியுமா? ஸ்பார்க்கிள் டேட்டஸ் தெரியாதா? ஸ்பார்க்கிள் தானே? ஆமா, கல்யாணத்துக்கு ஸ்டேஜ்ல பூ டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பூ டெக்கரேஷன் பண்ணுவாங்களா? ஆமா, பூதான். ஸ்பார்க்கிள் இதுல டைரக்டரா இருக்கா? அதாவது உண்மையிலே மாமா மேடம் தேங்க்யூ மேடம். மேடம் தேங்க்யூ மேடம். மனசுல பட்டதை சொல்லிடணும். இப்போ நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு போறப்ப நம்ம வந்து பஸ்ல பார்த்தேன் மேடம் பார்த்தா நாம நிறைய இருந்ததுன்னு சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்போ ஒரு நேர்லயே சொல்லணும்னா சொல்றீங்க கிடையாது. நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னா போத்தி சிவபத்தி ஸ்னேகா மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன போற சமயா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, செமையா இருக்கீங்க. மேடம் ஒரு பெரிய கேட்டு வருங்க. நீங்க இருக்கீங்க அதாவது மாமா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? நம்ம தான் ஜாலியா இருக்கோம். அதுவே மாமா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. மாமா இப்ப சமீபத்தில் ஒரு பெண் தேவதை பிறந்திருக்காங்க. எப்பயுமே மாமா பண்ணோட சுத்துவாரு. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட சுத்த போறாரு. இதுக்கப்புறம் உண்மையிலே பாருங்க, ஒரு பொண்ணு பிறந்தோன்னே அவர் எந்த அளவுக்கு குடும்பஸ்தனா மாறி இருக்காருன்னா ஆணும் பெண்ணும் சமங்கிறதுக்கு பாருங்க. அழகா குடிக்கலாம் போட்டு மண்டை மேல மல்லிப்பூ வச்சா கோயிலுக்கு போற ஆன்டி மாதிரி அழகா இருப்பாங்க. ஆமா, பக்கத்துல இருந்தாலும் எனக்கு மைக்கா கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னா அழகா குடிக்க போடுறதுன்னு சொன்னாமா. ஒரு காலத்துல நீயும் தேங்காய் பண்ண மறந்துடாத. ரெண்டு பேரும் ஒன்றுதான் பண்ணணும். ஸோ நாங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியா வந்துருக்கோம். நான் விக்கிஷா மட்டும் ஒரு கஷ்டத்தை வந்திருக்காரு. சொல்லு அது எங்க பாருங்க. நம்ம திருச்சி மக்கள் தான் சொல்லணும். சொல்லணும் அது வேணாப்பா. இருப்பா இல்ல உண்மையில விக்கிஷா வந்து 3 வருஷமா 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போனாரு. பொண்ணு வீட்டுல இருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி முன்னாடி அந்த கல்யாணமே என்னால உங்களை பார்க்க தான் வந்து நேரம் பெரிய கேட்டு விடுவாங்க. சரி, அந்த 3 பேர் யாரு? என்னவா அந்த 3 பேர் யாரு? அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் யாருன்னா அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. ஸோ அதுல ஒரு அற்புதமான நினைச்சேன். இன்னைக்கு ஒரு அப்டேட் சொல்றேன். அவரை பத்தி சொல்றேன், என்ன பத்தி சொல்றேன். மாமா லவ் மேரேஜ் சந்தோஷமா இருக்காரு. நீ ஒண்ணுதான் அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ் சொல்றேன். சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். நெஞ்சில் குடியிருக்கும் அடுத்த ஒரு தாய்மார்களுக்கும் வந்துகிற திருச்சி நண்பா நம்பி எல்லாரும் வணக்கம். அம்மா இங்கே வா கொண்டு புடியாறு ஆசை மொத்தம் காத்தா தப்பிங்களா விடலாமா? எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரை எல்லாருக்கும் வணக்கம்.
வணக்கப்பா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்குது, அற்புதமா போயிட்டு இருக்குது. ஆனா கையை மட்டும் தட்டவே மாட்டீங்க. நல்லா கை தட்டுங்க, நல்ல பிரமாதமா போயிட்டு இருக்குது. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சூப்பர் பொண்டாடி பிறகு மணி போயிடுச்சு. நீங்க சூப்பரா நானும் காப்பியை குடிச்சு கட்டா போய் பார்த்தா மணி 8 அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குங்க. நானும் வந்து திருச்சி வர பாட்டு போய் உண்மையா சொல்லிட்டு லேடிஸ்னா லேடிஸ் பக்கம் போங்க, பொம்பளைங்களாம் பொம்பளை பக்கம் போங்க. ஓ நிக்கிலையா? ஐயோ இது அவன் டீச்சர். என்ன டீச்சர்? தலைவரே முடிய தலைவரே மொத்தம் சுத்தம் செத்தம் ரிப்பீட், மொத்தம் சுத்தம் செத்தம் ரிப்பீட், மொத்தம் சுத்தம் செத்தம் ரிப்பீட். அட பாய்,